நீங்க எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான். சாண்ட்ரா மேல எந்த தப்புமே இல்லை. எல்லா தப்புமே பாரு கமருதீன் மேலதான். ஆனா ஒரு பொண்ணையும் பையனையும் சேர்த்து வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதையே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சிங்க. அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய ஆட்கள் தான் 2 பேருமே. ஆனா அது இப்போ கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 வீக்ஸ்லயே அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணணுமோ எல்லா தப்பையும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஏன் அப்ப ரெட் கார்டு கொடுக்கல? அப்ப இது ஒரு 18+ கண்டென்ட்னு உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சு தானே அவங்கள அலோவ் பண்ணீங்க. அவங்கள வச்சு தானே இத்தனை வாரம் இந்த ஷோவை ரன் பண்ணிருக்கீங்க. எப்படிங்க 90 டேஸ் வரைக்கும் என்னவோ பண்ணி சர்வைவ் பண்ணவங்கள, அந்த ஷோவையே கொண்டு வந்தவங்கள எப்படி அப்படி சட்டுன்னு தூக்கி போட முடியும்? சரி, தூக்கி போட்டுட்டீங்க, டிசைட் பண்ணிட்டீங்க. அதை அழகா ரெட் கார்டுங்க நீங்க வெளியே போங்கன்னு சொல்லி அமைச்சிருக்கலாமே. ஏன் கமருதீன், நீங்க வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும். கமருதீன் உங்களுக்கு அப்படி தெரியுமா, இப்படி தெரியுமா? அப்புறம் அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இவ கூட சேர்ந்ததுனால தான் எத்தனை வருஷத்துக்கு நீங்க பொண்ணையே தப்பு சொல்லுவீங்க? ஆக்சுவலா அந்த பொண்ணு தானா தேடி போய் அந்த பையன்கிட்ட பேசல. அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபீலிங்ஸ் ஏதோ ஒரு கட்டத்துல வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு அந்த ஃபீலிங்ஸ்க்கு ட்ரூவா தான் இருந்திருக்கு. ஆப்வியஸா எனக்கும் பாரு மேல பயங்கர கோவங்கள் இருக்கு. ஏன்னா நான் லைவ் பாக்குறவ. அவ எத்தனை பேர் பின்னாடிலாம் பேசியிருக்காங்கிறது எனக்கும் தெரியும். பட் மற்றவங்க யாருமே பின்னாடி பேசுறதே இல்லையா? மேபி மற்றவங்கள விட கமருதீனை பற்றி அவ பேசியிருக்க கூடாது அப்படிங்கிற இடங்கள் ஜாஸ்தியாக தான் இருக்குது. எனக்கு பாருவா கமருதீனா அப்படின்னு கேட்டால் எனக்கு கமருதீன் தான் பிடிக்கும். ஆனால் கமருதீனோட ஆக்ஷன்ஸில் சில தவறுகளும் இருந்திருக்கு. அதுவும் எனக்கு தெரியும். பாருவோட ஆக்ஷன்ஸில் பல தவறுகள் இருந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப ட்ரூவாக தான் இருந்திருக்கு. பல பிக் பாஸ் ஷோவில் நிறைய இந்த மாதிரி தள்ளி விடுறது தள்ளு முள்ளலாம் நடந்திருக்கு. இதை விட மோசமாக நடந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு நடக்கும்போது பயங்கரமாக எல்லாரும் பாய்ஸை திட்டினாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த பொண்ணுக்கு எவ்வளோ அநியாயம்லாம் நடந்திருக்கு, அடிலாம் விழுந்திருக்கு. அப்போல்லாம் யாருமே சொம்பு தூக்கிட்டு வரவே இல்லை. ஆனால் இந்த விஜய் சார் வந்து இப்போ மட்டும் இவங்க மேலதான் தப்பு. ஏங்க கேமாவே பார்க்க மாட்டீங்களா? இதே விஷயத்த சாண்ட்ரா பாருவை தள்ளி விட்டுருந்தா இப்படி ஆயிருக்குமா? இல்லை ஹவுஸ்மேட்ஸ் தான் இப்படி குதிச்சிருப்பாங்களா? எப்படிங்க ஒரு பொண்ணுங்களை விட்டு கொடுத்துட்றீங்க? அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு அனுபவிச்சிருச்சு. ரெட் கார்டு ஓகே. ஆனால் இன்டர்நெட்டில் மாற்றி அதை கொண்டாடுறீங்க தெரியுமா? ஐயோ, என்னால் தாங்க முடியல. எவ்வளோ செலிபிரிட்டிஸ் இதை செலிப்ரேட் பண்ணுறீங்க. உண்மையாகவே நீங்களாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு ஃபேவரட் ஆனவங்க உள்ளே இருக்காங்க, அவங்க பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவும், உங்களுக்கு அந்த பிள்ளைய பிடிக்கல அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸில் நீங்கள் விளையாடிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு வெளியே வந்துருச்சுன்னு தெரிஞ்சும் இத்தனை பேர் இத்தனை ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கீங்களே, எப்படி இது உங்களுக்குலாம் நியாயம்னு தோணுது? எனக்கு விஜய் சார் ரொம்ப பிடிக்குங்க. நீங்களாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு பல எபிசோட்ஸில் விஜய் சார் மேலேயே கோபம் வந்திருக்கு. பிகாஸ் அந்த பொண்ணு அவர் வந்து பயங்கரமாக வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும். எப்பவுமே எல்லா தப்பையுமே பொண்ணுங்க மேலேயே சொல்றீங்க. ஏன் பசங்க மேல தப்பே இல்லையா? இந்த வாட்டி கமருதீனை எல்லாரும் காப்பாத்துறீங்க. பார்வதி மேலதான் தப்புன்னு சொல்றீங்க. ஏன் கமருதீன் மேல தப்பே இல்லையா?